வணக்கம். ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள். செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒளிக்கதிர் செய்திகள். செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். மாதவரம் தொகுதி செங்குன்றம் பஜாரில் அமைந்துள்ள மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை மஸ்ஜிதே ஆயிஷா தலைமை இமாம் மௌலவி முனைவர் காஜா மொயினுதீன் ஜமாலி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. துணை இமாம் மௌலவி அப்துல் ஹாசன் பிலாலி அனைவரையும் வரவேற்றார். மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் காஜா மொய்தீன், செயலாளர் அப்துல் லத்தீப், பொருளாளர் முகமது ஆஷிக் அலி, துணைத் தலைவர் அக்பர் பாஷா, துணை செயலாளர் நாகூர் அனிபா, மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜாகிர் உசைன், சேட்டு, அப்துல் வாஹித், ஷனாவாஸ், சாகுல் அமீத், கலீல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையில் செங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். இதில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள், ஜமா அத்தார்கள், 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கு கொண்டனர். சிறப்பு தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து தனது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். தொழுகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். மேலும் மௌலவி முனைவர் காஜா மொயினுதீன் ஜமாலி சிறப்பு பிரார்த்தனையில் இறைவனிடம் வேண்டும் பொழுது, இவ்வுலக மக்கள் நலமுடன் வளமுடன் வாழவும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் எனவும், இந்தியாவில் எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவும், எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லா வாழவும், ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் முடிந்த தர்மத்தை வழங்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். அன்பையும் பிரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்களை ஆட்சியாளர்களாக ஆக்கின்ற அருள் பாலிப்பாயா. அதன் மூலமாக உலகிலும் அமைதி நிலவுவதற்கு அருள் பாலிப்பாயா. ரகசியங்களை மறைந்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் சாதனை தெரியாத